ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைடு. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீரில் இருக்க நெக்ஸ்ட் யூனிட் 15 ஓகேங்களா. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கார்பன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அ நான் மெட்டாலிக் எலிமெண்ட் ஓகேங்களா. கார்பன் அப்படின்றது ஒரு நான் மெட்டாலிக் எலிமெண்ட். லெவாய்சியர் அப்படின்றவ தான் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து கார்பன் அப்படின்ற நேம் வந்து கார்போ அப்படிங்கிற லாட்டின் வேர்டில் இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால அப்படின்னா வந்து கார்பன் வந்து கார்பன் இஸ் தி மெயின் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் கோல். நிலக்கரி இருக்கு இல்லையா, அதில் வந்து கார்பன் அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கங்காட்டி இந்த நேம் வந்து வச்சுருக்காங்க. கோல் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபோசில் ஃபியூயல் டெவலப்டு ஃப்ரம் ப்ரொலாங்டு டீகம்போஷன் ஆஃப் பர்ரீஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது நிலக்கரி அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப வருஷமாக அனிமல் அண்ட் பிளான்ட்டோட வேஸ்ட் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சு இருக்கிறதா வந்து நிலக்கரியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தில் வந்து கார்பன் வந்து 0.032% மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த மாதிரியான மினரல்ஸில் வந்து எப்படி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இன் ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் லைக் கார்பனேட்ஸ், கோல் அண்ட் பெட்ரோலியம். அண்ட் தி அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, நம்மளோட வளிமண்டலம், அட்மாஸ்பியரில் வந்து 0.03% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Even though available in small amount in nature, carbon compounds have a immense important in everyday life. ஓகேவா, கார்பன் வந்து இவ்வளோ ரொம்ப கம்மியாக ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது, நம்மளோட லிவிங் ஆர்கானிசம், நம்மளோட மசில்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, போன்ஸில், ஆர்கன்ஸில், பிளட்டில், இந்த மாதிரியான நம்ம உடம்புல எல்லா விஷயங்கள்லையும் வந்து கார்பன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. லார்ஜ் நம்பர் ஆஃப் திங்ஸ் விச் யூஸ்ட் இன் டெய்லியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் நிறையா கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வித்தவுட் கார்பன் நம்ம வந்து உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் லிவிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டிஸ்கவரி ஆஃப் கார்பன் மைல்ஸ்டோன்ஸ். கார்பன் வந்து டிஸ்கவரி பண்ணதில் வந்து என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். கார்பன் அப்படின்றது வந்து நம்மளோட ஆன்ஷியன்ட் பழைய காலத்திலிருந்தே வந்து கார்பன் அப்படின்றது வந்து தெரிஞ்ச ஒரு எலமெண்ட்டாக தான் வந்து இருந்திருக்கு. அந்த ஆன்ஷியன்ட் பீரியடில் வந்து என்னென்ன ஃபார்மில் வந்து இருந்திருக்கு அப்படின்னா வந்து சூட், சார்கோல், கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து கார்பன் வந்து இருந்திருக்கு. ஆன்சியன்ட் கல்ச்சர்ஸ் டிட் நாட் ரியலைஸ் அஃப்கோர்ஸ் that these substances different forms of the same elements. அதாவது இந்த ஆன்சியன்ட் டைம்ஸில், அதாவது சூட்டு, சார்கோல், கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ், இது எல்லாத்துலேயும் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து கார்பன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. பட் அந்த ஆன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து என்ன தெரியலை அப்படின்னா வந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சார்கோல், கிராஃபைட், டைமண்ட்ஸு, இது எல்லாமே ஒரே எலமெண்டாலான பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1772 வந்து ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா ஆண்டனி லெவாய்சியர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் கூட இருக்க அதர் கெமிஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டைமண்டை வந்து வாங்குறாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஜாரில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமண்டில் வந்து என்ன பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சன் ரேஸ் வந்து டைமண்ட் மேலே பாஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சன் ரேஸ் வந்து டைமண்ட் மேலே பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி க்ளோ வந்து ஆக ஆரம்பிக்குது. பட் ஒரு சர்டைன் டைமுக்கு மேலே டைமண்ட் வந்து பேர்ன் ஆகி டிஸப்பியர் ஆகிடுது. ஓகேங்களா. டைமண்ட் வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சு அது மேலே சன் ரேஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனே டைமண்ட் வந்து க்ளோ ஆகுது. க்ளோ ஆன உடனே பேர்ன் ஆகுது, எரிஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து டீகம்போஸ் ஆகிடுது, டிஸப்பியர் வந்து ஆகிடுது. லவாய்சியர் வந்து இது என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருள் வந்து உள்ளே வச்சு எரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது எரிஞ்சதுக்கப்புறமா அதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் இல்லையா. லவாய்சியர் என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஜாரோட வெயிட் வந்து எந்த இன்க்ரீஸும் ஆகலை. அதாவது
அதாவது டைமண்ட் வச்சதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நோட் பண்ணுறாரு. தி டைமண்ட் ஹேட் கம்பைன்டு வித் ஆக்சிஜன். டைமண்ட் இருக்கு இல்லையா, அந்த டைமண்ட் வந்து ஆக்சிஜன் கூட வந்து கம்பைன்ட் ஆகி என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஹீ கன்க்ளூடட் தட் டைமண்ட் அண்ட் சார்கோல் வேர் மேட் ஆஃப் தி சேம் எலிமெண்ட். இதுக்கப்புறம் தான் அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து டைமண்டும் சார்கோலும் வந்து சேம் எலமெண்ட்டால் ஆனது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து வராரு. அதுக்கடுத்து 1779 ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் கேரல் ஷ்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி அதாவது லவாய்சியர் வந்து டைமண்டை வந்து பேர்ன் பண்ணுறாரு. இவர் வந்து கிராஃபைட்டை வந்து பேர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதுக்கடுத்து 1796 இங்கிலீஷ் கெமிஸ்ட் ஸ்மித்சன் டனட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டைமண்ட் இஸ் அ பியோர் கார்பன் பட் அண்ட் நாட் அ காம்பவுண்ட் ஆஃப் கார்பன். டைமண்ட் அப்படின்றது வந்து ஒரு கார்பனால் ஆன ஒரு மெட்டீரியல், ஓகேங்களா. ஆனால் காம்பவுண்ட் அதோட காம்பவுண்ட் ஆஃப் அண்ட் நாட் அ காம்பவுண்ட் ஆஃப் கார்பன், ஓகேவா. ஒரு கார்பனோட காம்பவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் வந்து அண்ட் இட் பர்ன்டு டு ஃபார்ம் ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு. பேர்ன் ஆகும்போது ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He also proved that when equal weights of charcoal and diamond were burned, they produce the same amount of carbon dioxide. அதாவது சார்கோலையும் டைமண்டையும் வெயிட் வந்து சேம் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டு பேர்ன் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட்டு வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 1855 வந்து இங்கிலீஷ் கெமிஸ்ட் பெஞ்சமின் ப்ரோடே இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பியோர் கிராஃபைட் ஃப்ரம் கார்பன் ப்ரூவிங் கிராஃபைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன், ஓகேங்களா. அதாவது இவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து கார்பன்லேருந்து கிராஃபைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ப்ரூவிங் கிராஃபைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்றது வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஆல்தோ இட் ஹேட் பீன் ப்ரீவியஸ்லி அட்டெம்ப்டட் பை வித் சக்ஸஸ் இன் 1955 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் Francis Bundy and his co-workers at General Electrical Company finally demonstrated that graphite could be transformed into டைமண்ட் அட் ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். இந்த ஃப்ரான்சிஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் கிராஃபைட் எப்படி கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறாரு, டைமண்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், ஓகேங்களா. 1985 வந்து ராபர்ட் கர்ல், ஹாரி க்ரட்டோ அண்டு ரிச்சர்ட் ஸ்மேலி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் கார்பனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, கிராஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. இதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஹெக்ஸகன்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிராஃபீன்ஸ் டிஸ்கவரி வாஸ் அனௌன்ஸ்டு இன் 2004 பை Kostya Novoselov and Andrei Gem, who used adhesive tape to detect the single layer atoms from graphite to produce a new allotrope, ஓகேங்களா. If these layers were stacked upon the other, graphite would be result. Graphene has a thickness of just one atom, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கிளாசிஃபிகேஷன், கார்பனோட கிளாசிஃபிகேஷன். கார்பன் வந்து நேச்சுரலி அக்கராக இருக்கிறதுனால இதோட கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து charcoal by burning organic materials. They also used obtain carbon compounds both from living things as well as non-living things. Carbon வந்து living thingsலையும் ப்ரெசென்ட்டாக இருக்குது as well as non-living mattersலையும் ப்ரெசென்ட்டாக வந்து இருக்குது. அதோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு தான். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். தீஸ் ஆர் தி compounds of carbon obtained from living organisms such as plants, animals. எக்ஸாம்பிள் எத்தனால், செல்லுலோஸ், ஸ்டார்ச். அதாவது ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்லேருந்து கார்பன் காம்பவுண்ட் கிடைச்சது அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து நான் லிவிங் மேட்டர்லேருந்து அப்சர்வ் ஆகிறது தான் வந்து என்ன அப்படின்னா வந்து நான் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி நான் லிவிங் மேட்டர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து
ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இது எல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி எலமெண்ட், nature of other elements and the way in which they are connected with carbon. ஓகேங்களா, அதாவது நேச்சர் ஆஃப் தி அதர் எலமெண்ட்ஸ் எப்படி வந்து கார்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வச்சும் இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மள ஹைட்ரோ கார்பன்ஸ், ஆல்கோஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், இது எல்லாமே வந்து இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. among them oxides, carbides, sulfides, cyanides, carbonates, bicarbonates are the major class of inorganic carbon compounds. Formation, properties and uses of these compounds are given in table. ஓகேவா, இதை வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட்ஸ், கார்பன் மோனாக்சைடு, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா வந்து நாட் அ நேச்சுரல் காம்போனண்ட் ஆஃப் ஏர். இது வந்து ஒரு ஃபியூவல் வந்து இன்கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆனதுக்கப்புறமா ஒரு வெஹிக்கலில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்தோ நம்ம அட்மாஸ்பியரில் வந்து போகும்போது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கலர்லெஸ், ஓடர்லெஸ், ஹைலி டாக்ஸிக், sparingly soluble in water, main component of gas reducing agent. ஓகேங்களா, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு, CO2. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் கம்பைன்டு ஃபார்ம்ஸ். இது வந்து நேச்சுரலி அவைலபிளாக இருக்கும், கம்பைன்டு ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது வந்து கால்சியம் கார்பைடு. இது வந்து என்ன அப்படின்னா கால்சியம் ஆக்சைடையும் கோக்கையும் ப்ரீஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் கால்சியம் கார்பைடு. கால்சியம் டைசல்ஃபைட் அப்படின்றதுனால டைரக்ட்லி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் கார்பன் அண்டு சல்ஃபர். கார்பனேட் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து பாசிங் கார்பன் டை ஆக்சைடு இன்டு தி சொல்யூஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம். ஓகேங்களா, அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா, கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடு இஸ் இன்டு தி சொல்யூஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம். அடுத்தது சோடியம் பைகார்பனேட், சோடியம் ஹைட்ராக்சைடு வித் கார்போனிக் ஆசிட் தான் வந்து என்ன அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். இது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு யூசஸ். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்து நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.